ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இது அலைன்ஸாவே மாறிடுச்சுன்றீங்க? கண்டிப்பா மாறிடுச்சு. டாக்டர் திருமாவளவனுடைய இன்றைய கருத்து பாருங்க. இன்னைக்கு காலையில ஒரு செய்தி, இன்னமும் திமுகவோடு நாங்க நட்பா தான் பயணிக்கிறோம், அதே போல தவேகாவுடன் கூட்டணி எதுவும் நாங்க பேசலன்ற. எங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு பெற்றுட்டா அதுக்கப்புறம் கூட்டணி இல்லைன்னு என்னங்க அர்த்தம்? நீங்க வந்து ஏன் அந்த மாதிரி டபுள் ஸ்டாண்ட்? என்ன காரணம்? அவரு வந்து விஜய் கிட்ட பேரம் பேசுறதுக்கு திமுக ஒரு சாக்கா பயன்படுத்துறாரு. ஸ்டாலினை ஏமாத்துறாரு. டெல்லியிலிருந்து என்ன நினைக்கிறாங்க தாவேகா ஆட்சி பற்றி சார்? ஸ்டாலின் முதல்வராக சொல்லப்பட்ட ஒரு 13 பேரை ராகுல் காந்தி மடை மாற்றி, ராகுல் காந்தி தான் சிபிஎம் செக்ரட்டரி, சிபிஐ செக்ரட்டரி, ஐயுஎம்எல் இவங்கள்ட்ட பேசி அவர் 5 அங்கே ஆதரவு கொடுத்து 13 பேரை மல்லிகார்ஜுன கார்கேயை வச்சு திருமாவளவன்ட்ட பேசினதா சொல்றாங்க. 13 பேரை கொடுத்து ராகுல் காந்தி ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணாதான் டெல்லி ஃபீல் பண்ணாங்க. கார்ஸ் ட்ரேடிங்கிறத பாஜக, திமுக, அண்ணா திமுக எல்லாருமே ஒரு குற்றச்சாட்டா சொல்றது தாவேகாவுக்கு ஒரு சிக்கல் தான். ஹார்ஸ் ட்ரேடிங் நிச்சயம் சிக்கலா என்ன? அது பிரச்சனையா வெடிக்குமா? அது பிரச்சனை தான். கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு அவங்கள விட்டு போயிட்டுங்கிறத திமுக உணரல. போயிடுச்சு. அதனால இனி பாஜக எதிர்ப்பு அரசியலை தமிழ்நாட்டில் திமுக செய்யறது வேஸ்ட்ன்றீங்களா? அவங்க தான் முடிவு பண்ணணும். என்ன சொல்றீங்க? பிஜேபியோட இணக்கமா செயல்பட்டால் ஏதேனும் லாபம் இருக்கா திமுகவுக்கு? ஏன்னா அதிமுகவினர் சாரசாரையா தாவேகாவுக்கு போறத பிஜேபியோட வியூவா என்ன பாக்குறாங்க? எடப்பாடி பக்கம் தான் இருக்காங்களா, இல்ல வேண்டாம் அடுத்து வேற ஒரு ட்ராக்ல போலான்னு நினைக்கிறாங்க? திணறுகிறதா திமுக? விஜய் ஆட்சியில நடக்கக்கூடிய தங்களுடைய முன்னாள் அமைச்சர் பெருமக்களுக்கு நடக்கக்கூடிய நெருக்கடிகளை ஃபேஸ் பண்ண முடியாம திணறாங்களா? அனிதா ராதாகிருஷ்ணன் ரொம்ப கொஞ்சம் ஹீரோவா வந்துட்டாரு அந்த இடத்துக்குள்ள. சரி, ஹீரோ இமேஜ் சவுத்துல கிடைச்சிருக்குது. சீமான் அம்பாசந்தல் நிற்க போறங்கிறதும் மற்ற தொழில நிற்க போறங்கிறதும் அவர் தெளிவா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அவர் ஸ்டாலினை பேசினாலும் நியூஸ் தான், உதயநிதியை சந்திச்சாலும் நியூஸ் தான். நியூஸ்ல அவர் தெளிவா இல்ல, ரொம்ப நெருக்கம் காட்டுறாரு என்னன்ற ஒரு கேள்வியை வாதத்தை வைக்கிறாங்க. ஆதம் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வார்களோடுமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிற மதேஷ். மகிழ்ச்சி சார். ஒரு 2-3 நாட்கள் டெல்லி பயணம்லாம் முடிச்சுட்டு இங்க வந்திருக்கீங்க. டெல்லியிலிருந்து என்ன நினைக்கிறாங்க தாவேகா ஆட்சி பற்றி சார்? ஊழல் குறைவா அல்லது கம்பேரிட்டிவா ஊழல் இல்லாத ஒரு ஆட்சிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. சரி, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ல முந்தைய அரசோட நல்லா கோஆப்ரேட் பண்றதான் நினைக்கிறாங்க. ஓகே, இல்ல அந்த இணக்கம் இருக்குது. இது ஆட்சியுடைய நகர்வுகள், இங்கு நடக்கக்கூடிய இந்த எம்எல்ஏக்கள் பேரம், குதிரை பேரம், இந்த மாதிரி தகவல்கள் ஆளுநருக்கு ஒரே நாள்ல 3 கட்சிகளும் போய் அதிமுக, திமுக, பாஜக எல்லாருமே புகார் கொடுக்கறது, இதெல்லாம் அங்க என்ன மாதிரி வியூவா பாக்குறாங்க? இல்லை, அவங்க காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸுங்கிறது அவங்களுக்கு தெரியுது. இந்த அரசை நிர்ணயிச்சதே யாருன்னு நம்மள்கிட்ட கேட்குறாங்க. விஜய்னா இல்லை, விஜய் இல்லை, ராகுல் காந்திங்கிற பதில் வருது அங்கே இருந்து. அங்கே ராகுல்ன்றாங்களா? ராகுல்னு தான் டெல்லியில் சொல்கிறாங்க. இந்த அரசு ராகுல் காந்திக்கு கவர்மெண்ட்டு அந்த அளவுக்கு ராகுலை தான் அவங்க பார்க்குறாங்க. ஓ, அப்படின்னா எதிராக தான் பார்க்குறாங்கன்னு அர்த்தம். ஆனால் எப்படி நீங்கள் இணக்கமாக இருக்கிறதா? இல்லை, ஊழல் குறைவுங்கிறதையும் சொல்கிறாங்க. சரி, அவங்கள ரிப்போர்ட் படி ஊழல் குறைவுங்கிறாங்க. சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் திமுக கவர்மெண்டோட பெட்டருங்கிற கருத்தையும் சொல்கிறாங்க. இது பிஜேபியோடைய வாய்ஸா சார்? டெல்லி கண்டிப்பாக பிஜேபியோட வாய்ஸ். நம்ம பேசுறது பிஜேபியோட வாய்ஸோட தான் பேசுவோம். மோடிக்கு எது நன்மைங்கிற அடிப்படையில் தான் பேசுவோம். இன்னைக்கு ப்ரீமெச்சூர் பீரியடு, இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது. எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷன் மாதிரி, எய்தர் விஜயார் எலெக்ஷனுங்கிற தான் பொசிஷன். இதில் விஜய் எப்படி போகிறாரு என்னங்கிறது பார்க்குறாங்க. பட் அவங்க ஒன்ஸ் ஃபார் ஆல் இதில் தெளிவாக இருக்காங்க. இந்த கவர்மெண்ட் இஸ் இன்ஸ்டால்டு பை ராகுல் காந்தி. ஆக்சுவலாக அவங்க வெஸ்ட் பெங்காலையும் அசாமிலையும் கவனம் செலுத்திட்டாங்க. ஆக்சுவலாக இங்கே அமைய வேண்டிய அரசு என்னன்னா, திமுகவும் திமுகவின் கூட்டணி கட்சிகளும் தோற்கடிக்கப்படுகின்றன. விடுதலை சிறுத்தைகள்லாம் தோற்கடிக்கப்பட்ட கட்சி. 8 சீட்டுக்கு 6 சீட் அவுட்டு, 75% அவுட்டு. காங்கிரஸ் 80% மேலே அவுட்டு. ஸோ இங்கே யார் ஆட்சி அமைச்சிருக்கணும்னா, யார் திமுக கூட்டணியை தோற்கடிச்சா? ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திமுக, அதனை ஆதரித்த கூட்டணி கட்சிகளை யார் தோற்கடிச்சா?
விஜய் 108 தொகுதியில் தோக்கடிச்சாப்புல. அது போதாது, 53 தொகுதியில் என்டிஏ எடப்பாடி பழனிசாமி தோக்கடிச்சார். அதெல்லாம் 47. அப்போ இந்த 53 108 சேர்ந்து தான் ஆட்சி அமைச்சிருக்கணும். ஆனா ஸ்டாலின் முதல்வராக சொல்லப்பட்ட ஒரு 13 பேரை ராகுல் காந்தி மடை மாற்றி, ராகுல் காந்தி தான் சிபிஎம் செக்ரட்டரி, சிபிஐ செக்ரட்டரி, IUML அதான் நேஷனல் லீடர்ஸ், இவங்கள்ட்ட பேசி அவர் 5 அங்கே ஆதரவு கொடுத்து 13 பேரை மல்லிகார்ஜுன கார்கேயை வச்சு திருமாவளவன்ட்ட பேசினதா சொல்றாங்க. 13 பேரை கொடுத்து ராகுல் காந்தி ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணாதான் டெல்லி ஃபீல் பண்றாங்க. இந்த அலைன்ஸ் வந்து பிஜேபி உள்ள வந்துடக்கூடாதுன்னு இங்க இருக்கிற தலைவர்கள் எல்லாம் பண்ணல. பே சண்முகமோ வீரபாண்டியனோ திருமாவளவனோ இவங்க முடிவு பண்ணல. ஒன்றும் இல்லை, இது ராகுல் காந்தி பண்ணதுன்னு சொல்றாங்க. சரி, இதை பிஜேபி ரசிக்காதே. அதாவது ராகுல் தலையீடு, காங்கிரசின் தலையீடு ஒரு ஆட்சியின் மீதே, ஒரு மாநில கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்குன்னா அதை எப்படி பிஜேபி ஏற்றுக்கொள்ளும்? ஒரு 35 விழுக்காடு ஓட்டு விஜய் வாங்கிட்டாரு, எம்ஜிஆரோட 4.6 வாங்கியிருக்காருங்கிற ஒரு பப்ளிக் மேண்டேட் கிடைச்சிருக்குங்கிறதே நம்ம பார்க்கணும்ல. பட் இந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் தன் கூட்டணி கட்சிகளை தெளிவாக வச்சுக்கிட்டு ஒரு ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலைமையை ஏற்படுத்தியிருக்கணும். ஸ்டாலின் அதில் வந்து எங்கே ஆதரவு பெற்றவங்க ஆட்சியில் எதெல்லாம் ஆட்சியில் இருக்குன்னு சொல்லி இவங்க அங்கேயும் நல்ல பிள்ளையா காட்டி இங்கேயும் நல்ல பிள்ளையா காட்டி அதிகாரத்துக்கிட்ட ஒட்டிக்கிட்டாங்க. இன்னும் சொல்கிறேன், இவங்க எல்லாருமே விஜய்கிட்ட ஒட்டிக்கிடுவாங்க. காங்கிரஸ் அந்த ஒட்டுதல் வேலையை தெளிவாக பண்ணிடுவாப்புல. அப்பப்போ திருமாவளவன் ஏதாவது கொஞ்சம் பழைய பாசத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஏதாவது பேசினா காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தியும் மாணிக் தாகூரும் திருமாவளவன் இந்த சைடு இழுத்து விட்டுருவாங்க. இவங்க வந்து கூட்டணியாட்டும் தேர்தல் கூட்டணியாட்டும் போயிடுவாங்க. 40 விழுக்காடுக்கு வாக்குக்கு மேலே இந்த கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குது. மும்முனை போட்டின்னா இந்த கூட்டணி தான் பலமாக இருக்குங்கிறத நம்ம கருத்தை நாம் தெளிவாகவே சொன்னோம். இது அலைன்ஸாவே மாறிடுச்சுன்றீங்க? கண்டிப்பாக மாறிடுச்சு. டாக்டர் திருமாவளவனுடைய இன்றைய கருத்து பாருங்க. இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி, இன்னமும் திமுகவோடு நாங்கள் நட்பாக தான் பயணிக்கிறோம், அதே போல் தவேகாவுடன் கூட்டணி எதுவும் நாங்கள் பேசலைன்ற. எங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றுட்டா அதுக்கப்புறம் கூட்டணி இல்லைன்னு என்னங்க அர்த்தம்? நீங்கள் வந்து ஏன் அந்த மாதிரி டபுள் ஸ்டாண்ட்? என்ன காரணம்? அவர் வந்து ஸ்டாலினை ஏமாத்துறாரு, உதயநிதி ஸ்டாலினை ஏமாத்துறாரு, கனிமொழி அம்மையாரை ஏமாத்துறாரு. என்ன தேவை? விஜய்கிட்ட பேரம் பேசுறதுக்கு திமுக ஒரு சாக்கா பயன்படுத்துறாரு. திமுக கலைஞர் மாதிரி வாஜ்பாய் தலைமையில் என்டிஏன்னு உருவாக்கி பாஜக கிட்ட வந்த மாதிரி திமுக பாஜக கிட்ட வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இவர் காங்கிரஸ் கூட்டணியில இருந்து எல்லா நன்மையும் அடைஞ்சிக்கிட்டு இந்த பாஜக எதிர்ப்பு வேலையை அவர் பண்றாரு. இது அவருக்கு தேவையே இல்லை. அவர் கம்யூனிட்டிக்கும் வந்து இது ஒன்றும் பெரிய பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயமா அதை நான் பார்க்கல. பேரம் பேசுறாரு. இப்போ என்ன பேரம் சார்? எதுக்கான பேரமா இது நடக்குது? நாளைக்கு சீட்ஸ் தயாரின்னு வரும்போது வந்து காங்கிரஸை மதிச்சுக்கிட்டு விசிகாவை தூக்கி போட்டுடலாம். ஸோ அதுக்கு வந்து அலர்ட் ஆகிறாரு திருமாவளவன். திமுகவை ஏமாத்துறாரு. திமுக மேல ஒரு பாசத்தை காட்டி, அது திமுக அவருக்கு ஆப்ஷனே இல்ல. முஸ்லீமுக்கும் திமுக ஆப்ஷன் இல்ல, சிபிஎம்முக்கும் சிபிஐக்கும் திமுக ஆப்ஷன் இல்ல. திமுக பாஜக கிட்ட கலைஞர் ஒரு புத்திசாலித்தனமான முடிவு, வாஜ்பாய் கிட்ட நிற்கிறதா நமக்கு கரெக்டுங்கிற ஒரு முடிவு எடுத்தாரு பாருங்க. அந்த மாதிரி ஒரு முடிவை ஸ்டாலின் எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக திருமாவளவன் ஏற்கனவே ஸ்டாலினா வைகோவானா வைகோவை தூக்குனவங்க, ஸ்டாலினா சசிகலா அம்மையார் நடராஜனை தூக்குனவங்க. அப்படியே அந்த குரூப் வந்து ஸ்டாலினை ஏமாற்றக்கூடிய வேலையை பண்றக்கூடியதுல இப்பவும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுதான் ஸ்டாலினை பாஜக பக்கம் வர விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக பண்றாங்க. தாவேகா இவங்களை முழுசா நம்புறாங்களா? அதாவது IUML, விசிகா, கம்யூனிஸ்ட் 2 பேரு காங்கிரஸை நம்புவாங்க. ஏன்னா காங்கிரஸ் தான் ஏற்படுத்தினதுன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. இவங்களை நம்புறாங்களா? கம்யூனிஸ்ட் நம்புறாங்க, முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவங்கள நல்ல குட் ஹியூமர்ல வச்சுக்கணும்னு அவங்களுக்கு ஒரு தாவேகாவுக்கு 107 108 தான் இருக்குங்கிறனால எல்லாருக்குமே அவங்க முக்கியத்துவம் கொடுத்தா வச்சிருக்காங்க. அது நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆனா ADMK MLAக்கள் ரிசைன் பண்ணிட்டு அந்த கட்சிக்குள்ள சேர்றது அதெல்லாம் எதற்காக? இன்னும் என்ன பலப்படுத்த வேண்டிய தேவை தாவேகாவுக்கு? ஒவ்வொரு கட்சியும் தங்களை பலப்படுத்த விரும்ப தான் செய்வாங்க. ADMK MLA ரிசைன் பண்றதுனால ஒரு அரை ஓட்டு கூடுது. ஏன்னா ஹவுஸோட ஸ்ட்ரென்த் வந்து ஒன்று குறையிறதுனால அந்த தேவையான மெஜாரிட்டியில் ஒரு அரை குறையும். 2 பேர் ரிசைன் பண்ணால் ஒரு ஓட்டு தாவேகா அணிக்கு லாபம், 4 கட்சி கூட்டணிக்கு லாபம். ஸோ இவங்க இந்த 4 கட்சி கூட்டணியை ஜெட்டிசன் பண்ண மாட்டாங்க. இவங்க ரொம்ப ஓவராக பேசக்கூடாதுங்கிறதுக்காக அடிக்கடி பாமக 4 பேருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டை கொடுத்துக்குவாங்க. ஸோ இது அரசியல் இயல்பு தானே. அரசியல்ல வந்து இப்ப கம்யூனிஸ்ட் விசிகாலாம் பேசுறது ரொம்ப ஓவரா பேசுனீங்கன்னா அந்த பாருங்க பாமகவுக்கு அப்பாயின்மெண்ட். அவங்களும் ஒரு அரசியல் பண்றாங்க. ஆமா, பால் மர்ஸ்டன் நினைக்கிறேன், ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே சொன்ன ஒரு மேல்நாட்டு ஒரு அதிபர் தான், பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் கிங்டம் தான். அவர் சொன்னது,
தெர் இஸ் நோ எட்டர்னல் ஃப்ரெண்ட் அண்ட் பெர்பெச்சுவல் எனிமி இன் பொலிட்டிக்ஸ். நிரந்தர நண்பரும் கிடையாது, நிரந்தர பயம் கிடையாது. நம்ம பேரறிஞர் அண்ணா பெருந்தகை அந்த அவங்க மேல்நாட்டு சொன்னது தமிழ்நாட்டுக்குள்ள பாப்புலரைஸ் பண்ணி விட்டாங்க. அண்ணா சொன்னதில்லை, சொன்னது பால் மிஸ்டர்னு நினைக்கிறேன். அது பிறகு வெளிநாடுகளில் பேசப்படக்கூடியது பேரறிஞர் அண்ணா பெருந்தகை வெளிநாட்டு அரசியலை நல்லா புரிஞ்ச அவர் வந்து தமிழ்நாட்டில் பாப்புலரைஸ் பண்ணி விட்ட ஒரு இது. அதுதான் இவங்களும் நினைக்கிறாங்க. நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை. ஸோ இவங்க வந்து அஸ்ஸாம் டேட் வந்து விசிகா வந்து தாவேகாவுக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு கட்சி. நாளைக்கு வந்து இவங்க பிடியிலேயே இந்த அரசு இருக்கணும்னா அவங்க பெரிய அளவில் பேரம் பேசுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் சேஃபர் சைடு இருக்கணும்னு அதிமுக அதிருப்தியாளர்களை பயன்படுத்தி முயற்சி பண்ணுறாங்க. அதில் இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு சிக்கல் வந்துட்டு இருக்கு. ஹார்ஸ் ட்ரேடிங்கிறத பாஜக, திமுக, அதிமுக எல்லாருமே ஒரு குற்றச்சாட்டாக சொல்றது தாவேகாவுக்கு ஒரு சிக்கல் தான். ஹார்ஸ் ட்ரேடிங் நிச்சயம் சிக்கலா என்ன? அது பிரச்சனையா வெடிக்குமா? அது பிரச்சனை தான். எப்படி வெடிக்கும்? எதனால வெடிக்கும், வெடிக்காமலும் போகலாம். அப்படி கடகட்டுன்னு இருக்கும். அது வெடிக்கணும்னா யார் அந்த வெடியை கரெக்டா நெருப்ப வைக்கிறதுனா பிஜேபியா தான் இருக்கும். கரெக்டா இல்ல அது நீங்க அது வெடிக்காது. ஏன்னா நீங்க FCRA ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து நாட்டுக்கு தேவையானது, மத மாற்றத்தை தடுக்கக்கூடியது. அதுக்கு வந்து கிறிஸ்டின்ஸ் ஓட்டெல்லாம் போன பிறகும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகும் திமுக MP வில்சன், அவர் பெரிய அறிவுமிக்க வழக்கறிஞர், அதுக்குள்ள நான் வரல. அவர் தான் அதுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து அதுக்கு ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறாரு. சனாதன எதிர்ப்புன்னு உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு. ஸோ திமுக வந்து பிராக்டிக்கல் பொலிட்டிஷியனுக்கே வரல. அப்படி இருக்கும்போது பாஜக அங்க வந்து என்ன ஸ்டேக்ஸ் இருக்கு, அப்படி வேடிக்கை பார்க்கக்கூடிய அரசியலை தான் பாஜக பண்ணுவாங்க. பாஜக வேடிக்கை பார்க்குற அரசியல் தான் பண்ணுவாங்க. என்ன ஸ்டேக்ஸ் இருக்கு? பெரிய ஸ்டேக்ஸ் இல்லைல்ல. இப்போ நீங்க வந்து திமுகவும் வீரமணி, திருமாவளவனுக்கு ஒரு தொடர்பு, சுப வீரபாண்டியன், இந்த மாதிரி சனாதன தர்ம எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, இந்த மாதிரிப்பட்ட அரசியல் தான் அவங்க பண்ணுறாங்க. இன்னைக்கு வந்து கவர்னர் வந்து RN ரவி மக்கள் குறைகளை கேட்டார். RN ரவி வந்து பாஜக மாநில தலைவர்களை விடவும் இமானுவேல் சேர்னார் நினைவிடத்துக்கு போய் இமானுவேல் சேர்னாரை மனப்பூர்வமாக மதித்து தேவேந்திர குல வேளாளர்கள் மதிப்பில் மோடிக்கு மதிப்பை ஏற்றினார். ஐயா வைகுண்டர் ஆலயத்துக்கு போய் மோடிக்கு மதிப்பை RN ரவி ஏற்றினார். ஸோ இந்த மாதிரி வந்து பாஜகவுக்கு ஆதரவாக RN ரவி வந்து வெஸ்ட் பெங்காலில் இருந்தும் 2000 பெட்டிஷனை அவர் இது பண்ணார். அவருக்கு OST வந்து டெல்லியில் பார்க்கும்போது 2000 பெட்டிஷனை பண்ணாருங்க. அந்த அளவுக்கு அந்த அரசுக்கு எதிராக மக்கள் இருந்தாங்க. அதை வந்து RN ரவி வந்து பிஜேபி சென்ட்ரிக்கா சுதந்திர அதிகாரிக்கு பலப்படுத்தக்கூடிய அளவுக்கு செயல்பட்டாருங்கிறத சொல்கிறாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ அர்லேகர் செயல்பட்டா ஆளா மாநில உரிமை ஆட்டுக்கு எதுக்கு தாடி நாட்டுக்கு எதுக்கு கவர்னர் இன்னும் அதை அதை எதிர்த்து இது பண்ணுறது திமுகவாக தான் இருக்கும். இப்படி தான் திமுக வந்து முன்னாடி எடப்பாடிக்கு ஆதரவாட்டு கருப்பு கொடியெல்லாம் கவர்னர் காட்டினாங்க. இப்பவும் அதிலேயே தான் நிற்பாங்க. அந்த இதுல அவங்க ஸ்டக்காகி நின்றுட்டாங்க. அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு அவங்கள விட்டு போயிட்டுங்கிறத திமுக உணரல. போயிடுச்சு. அதனால இனி பாஜக எதிர்ப்பு அரசியலை தமிழ்நாட்டில் திமுக செய்யறது வேஸ்ட்ன்றீங்களா? அவங்க தான் முடிவு பண்ணணும். அவங்க சனாதான எதிர்ப்பு, FCRA எதிர்ப்பு, தென் விஜய்க்கு ஆதரவா கவர்னர் நடவடிக்கை எதிர்ப்பு, இந்த மாதிரி அரசியல் தான் அவங்க பண்றாங்க. ஆமா, இது பிஜேபி எதிர்ப்பு தான் ஏறக்குறைய. கண்டிப்பா. என்ன சொல்றீங்க? பிஜேபியோட இணக்கமா செயல்பட்டால் ஏதேனும் லாபம் இருக்கா திமுகவுக்கு? அது திமுக எடுக்க வேண்டிய முடிவுங்க. அஸ்ஸாம் டே டு டே பொலிட்டிக்ஸ்ல திமுக என்ன பண்றாங்கிறதா நம்ம சொல்ல முடியும். ஆமா, திமுக தலைமை வந்து கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் ஓட்டு இன்னும் நம்ம பக்கம் வருங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. விஜய பாஜக ஆளுங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அந்த ஓட்டை எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அது கிரவுண்ட்ல இல்ல. விஜய் வந்து மோடியை பொறுத்தளவுல ஸ்டாலினும் எதிரி கிடையாது, விஜய் எதிரி கிடையாது, எடப்பாடி எதிரி கிடையாது, ராகுல் தான் எதிரி. ஓகே, அதுதான் அரசியல் அங்க. அந்த கட்டத்துக்குள்ள மோடி தெளிவா இருக்கிறாரு. பெங்களூர் கூட்டத்தில் காங்கிரஸ பொட்டுனி காங்கிரஸ், துரோகத்தில் வந்த காங்கிரஸ், ப்ரொப்போஸ் பண்ண கேண்டிடேட்டை எதிர்த்து ஒர்க் பண்ண காங்கிரஸ், துரோகமே அதோட தொழில். திமுக எவ்வளவு சப்போர்ட் பண்ணி திமுக ஒவ்வொரு இடத்துல எப்படி முதுகில் குத்துறாங்கன்னு திமுகவுக்கு ஆதரவா திமுக காரங்களே காங்கிரஸை, திமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய தலைவர்களை, கனிமொழி, TR பாலு போன்ற தலைவர்களே பேசாததை திமுகவின் நியாயத்தை மோடி பேசினார். அந்த தலைவர்கள் பேரெல்லாம் நோட் பண்ணிடுங்க நீங்க. ரைட்டு. அப்போ நீங்க அப்படி பேசின பிறகு திமுக அதுக்கு எந்த ரெசிப்ரோகேஷனும் மோடிக்கு ஆதரவாட்டு பண்ணலங்கிறது தான் 100க்கு 100 உண்மையான நிலைமையா இருக்கு. ரைட்டு. இப்போ ராகுல் விஜய் கெமிஸ்ட்ரியை எப்படி மோடி பார்க்கும்? அது ஏறக்குறைய ஸ்டாலினுக்கும் ராகுலுக்கும் இருந்த கெமிஸ்ட்ரி மாதிரி தானே இப்போ விஜய் ராகுல் கெமிஸ்ட்ரியும்? இல்லை, இன்னைக்கு அந்த விழா வாழ்த்து போடும்போது ஸ்டாலினுக்கு பதில் போடும்போது சப்பையா போடுறாரு. இது விஜய்க்கு பதில் போடும்போது உயிரோட்டமா பதில் போடுறாரு ராகுல் காந்தி. ஆமா,
அதுதான் அந்த கெமிஸ்ட்ரி பாருங்க நல்லா பாண்ட் ஆகுதுல்ல, அதை எப்படி பிஜேபி விரும்பும்னு நான் கேட்கறேன். இல்லை நீங்கள் பிஜேபிக்கு இங்கே ஒரு எம்எல்ஏ தான் இருக்குது. ஆமா, வெற்றி பெற்ற ஒரு எம்எல்ஏ தமிழ்நாடு ஃபுல்லாக மானங்காத்த மாவீரன் சொல்லி அவரை பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணணும். அது கூட பாஜக ஸ்டேட் கமிட்டிலேருந்து ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி தெரியல. சரி. பட் இந்த சுச்சுவேஷனில் பாஜக ஸ்டேட் கம்யூனிட்டி கருத்து என்னன்னு கேட்பாங்க. ஸோ ஒரு நேஷனல் பார்ட்டிங்கும் போது பலதரப்பட்ட கருத்துக்களை முன் வச்சு தான் தங்கள் முடிவுகளை எடுப்பாங்க. இதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அமித்ஷா ஆஃபீஸ்லேருந்து கொடுத்தது என்னன்னா, இது ஆன்டி 4 பார்ட்டி அலையன்ஸுக்கு எதிராக எதிர்ப்பு அரசியலை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. தாவேகா, காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, தாவேகா, காங்கிரஸ், ஐயுஎம்எல், விசிகா கூட்டணி அரசுக்கு எதிராக எதிர்ப்பு அரசியலை பண்ணுங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கவர்னரையும் மாணிக் தாகூர் சொல்ற மாதிரி பாஜகவுக்கு ஒரு பூஸ்ட் வர்ற மாதிரி RN ரவி ஒரு பூஸ்டை பண்ணி கொடுத்தார்ல. தியாகி இமானுவேல் சேர்னார் நினைவிடத்துக்கு போய் அந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் மத்தியில் இன்னைக்கும் அவங்க RN ரவியை பெரிய அளவு மதிக்கிறாங்க. அப்படி ஒரு ஆதரவு வளையத்தை தேவேந்திரகுல வேளாளர் பேர் மாற்றத்தை மோடி பண்ணி கொடுத்தாரு, அமித்ஷா பண்ணி கொடுத்தாரு. தங்கராஜ், குருமூர்த்தி இவங்க தான் அதுக்கான ஸ்பேட் ஒர்க் எல்லாம் பண்ணாங்க. அது இப்போ பண்ணதை வந்து என்டால்ஸ் பண்ணி அதை கன்சால்டேட் பண்ணணும்னு எந்த பாஜக தலைவரும் ஒர்க் பண்ணலை. பட் RN ரவி ஒர்க் பண்ணாங்க. அது தலைமைக்கு அதெல்லாம் தெரியுது. அதே மாதிரி RN ரவியோட வெஸ்ட் பெங்கால் ஒர்க்கு தான் மம்தாவோட வீழ்ச்சிக்கு ஒரு 1-2% ஓட்டாது காரணம். மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்கங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி அர்லேகரை வந்து மக்கள் பிரச்சனை நீங்க பண்ணால் ஒரு பாஜக நியமித்த ஒரு கவர்னர் மக்களை பிரச்சனைகளுக்காக தமிழ்நாட்டில் இருக்காருங்க போது பாஜகவுக்கு ஒரு பூஸ்டர் கொடுக்குங்கிற எண்ண ஓட்டம் டெல்லி பாஜகவுக்கு. அதிமுகவை எந்த இடத்துல பார்க்குறாங்க பிஜேபி? இன்னமும் அலைன்ஸ் மாதிரி அலைன்ஸ் பார்ட்னராக வச்சிருக்காங்களா? இன்னும் அதிமுகவினர் சாரசாரையா தாவேகாவுக்கு போகிறத பிஜேபியோட வியூவா என்ன பார்க்குறாங்க? எடப்பாடி பக்கம் தான் இருக்காங்களா, இல்லை வேண்டாம் அடுத்து வேற ஒரு ட்ராக்ல போகலான்னு நினைக்கிறாங்களா? எடப்பாடி 20 விழுக்காடு வாக்கெடுத்ததுனால சட்டமன்ற தேர்தலிலே வாராது வந்த மாமணியான அண்ணாமலைக்கு தலைவர் பதவியிலிருந்து மாற்றிக்கிட்டு எடப்பாடி அவங்க மதிச்சாங்க. இப்போ அவர் 21 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்கிறாரு. சரி, எப்படி மக்களவை தேர்தலை எடப்பாடியை விட்டுட்டு யாரை வச்சு நீங்க மக்களவை தேர்தலை ஃபேஸ் பண்ணுவீங்க? இட் கோஸ் வித்அவுட் சேயிங். சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி கட்சி கரையுதில்லை. ஏடிஎம்கேன்றது சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி கூட போயிருக்க கூடாது, அண்ணாமலையை முன்னிறுத்தி தான் நடத்தியிருக்கணும். சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி கூட போன பிறகு மக்களவை தேர்தல்னு வரும்போது எடப்பாடி தான் அவங்களுக்கு முக்கியம், பாஜகவுங்கிறது 100% உண்மை. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அண்ணாமலையும் நாம இனிமேல் இங்கே ஒன்றும் வேலைக்காகாது, எப்படின்னாலும் நம்மளை சட்டமன்ற தேர்தலுக்கே நம்மளை இது பண்ணிட்டாங்க, மக்களவை தேர்தலுக்கு இந்த அந்த அண்ணாமலை லீடர் அல்லாத மற்ற பாஜக தலைவர்கள்லாம் ஆளாளுக்கு பேசுவாங்க, நமக்கு எதுவும் இருக்காருங்கிறதுல அவர் போயிட்டாரு. அவர் போனது பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நம்போன்றவர்கள்லாம் டெல்லியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் வந்து பெரிய செல்வாக்கான தலைவராக இருக்கிறாரு, டால் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாரு, அவர் வந்து விஜயோட அரசியலில் டூஸ் அண்ட் டூநாட்ஸ் அதில் உள்ள நல்லதை பாராட்டி அல்லதுகளை மோசமானதுகளை விமர்சனம் பண்ணி விஜய்க்கு இணையாட்டு தன்னை பொசிஷன் பண்ணி 2031 அசம்பிளி எலெக்ஷனில் வருவார். அதுதான் அவருக்கு ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு வந்து 20 லட்சத்துக்கு மேலே உறுப்பினர் சேர்ந்திருக்காங்க, மக்கள் ஆதரவும் அவர் லீடராக பார்க்குறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் லீடருக்கு தான் மரியாதை. பலமுறை சொல்லியிருக்கும் போது அண்ணாமலை ஒரு லீடராக பார்க்குறாங்க. பாஜகவில் நம்ம லீடர் மெட்டீரியலாக யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை பொறுத்தளவில் பொன்னார் இருந்தார், மற்றபடி தமிழக அளவில் ஒரு லீடராட்டு அண்ணாமலை இருந்தார். வேற யாரும் லீடருங்க அந்தஸ்துக்கு எந்த காலமும் இனிமே இங்கே வர்றதுக்குள்ள வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் தமிழ் மண்ணில் பாஜகவுக்கு இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு லீடரான அண்ணாமலை 29 மோடிக்கு எதிராக போகாமல் இருக்கணுங்கிறதான் நம்ம செயல்பட வேண்டியதுங்கிற கருத்தை தான் நாம் முன் வச்சோம். அவங்களும் அதனால தான் நம்ம தேசிய தலைமை அண்ணாமலைக்கு எதிராக வேறு ஒன்றும் சொல்லலையே, லோக்கலாக 1-2 பேர் செல்வாக்கு இல்லாதவங்க பொறாமையில் ஏதாவது சொல்லுவாங்க, தேசிய தலைமை அவருக்கு எதிராக ஒன்றும் சொல்லலைங்கிற கருத்தை தான் அவங்களும் முன் வைக்கிறாங்க. என்னோட கருத்தாட்டு நான் என்ன சொன்னேன்னா, அண்ணாமலைக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் தான் நான் என்னோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறேன். அண்ணாமலை மோடிக்கு எதிராக வரமாட்டார் நான் நம்புறேங்கிற கருத்தை நான் சொல்லிட்டு வந்தேன். ரைட். திணறுகிறதா திமுக? அதாவது விஜய் ஆட்சியில் வந்து நடக்கக்கூடிய தங்களுடைய முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் நடக்கக்கூடிய நெருக்கடிகளை ஃபேஸ் பண்ண முடியாமல் திணறாங்களா? அனிதா அண்ணாச்சி கொஞ்சம் ஹீரோவாக வந்துட்டார் அந்த இடத்துக்குள்ள. சரி, அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து ரொம்ப பண்ணுறாரு, ஹீரோவாக வந்துட்டார். அவருக்கு பேசுனதுக்கெல்லாம் ரிமாண்ட் பண்ண முடியாதுங்கிறதுல அவர் பெயிலில் இறங்கி வந்ததில் அவருக்கு வந்து ஒரு ஹீரோ இமேஜ் சவுத்தில் கிடச்சிருக்குது, ஒரு தமிழ்நாடே கிடச்சிருக்கு, சவுத்தில் கிடச்சிருக்கு. மற்றபடி திமுக இன்னும் வந்து அந்த பிரிசனராக பாஸ்டாட்டே இருக்கிறாங்க. நாம் காங்கிரஸ் தான் தோக்கடிச்சது, திமுக ராகுல் காந்தி தான் தோக்கடிச்சது. இது திருமாவளம் இருந்தும் இந்தியன் யூனியன் முஸ்லீமுக்கு இருந்தும் சிபிஎம் இருந்தும் சிபிஐ இருந்தும் மதிமுக இருந்தும் நாம் தோத்துட்டோம். அதுக்கு பிறகு தோத்த பிறகு நம்ம
கிட்ட இருந்த கொஞ்சம் நஞ்சம் ஏதோ கொஞ்சம் நஞ்சம் ஒரு 1% ஒரு 6-7% தேராது 6-7 கட்சிக்கும் இந்த வாக்கு நம்மளை விட்டு போய் அது விஜய்கிட்ட போய் ஒட்டிட்டு அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே விஜய் 35 எடுத்துட்டாரு. இப்போ அவர் குறைஞ்சபட்சம் இவங்களெல்லாம் சேர்த்து 40க்கு மேலே போயிட்டாரு. நமக்கு 31 ஓட்டு குறைஞ்சிருக்கும். நமக்கு வர 25 கிட்ட தான் நம்மகிட்ட இப்போ இருக்கும். அந்த 25 இந்துக்கள் ஓட்டு தான். இந்த சூழ்நிலையில் நாம் அந்த 25 வச்சு விஜய் எதிர்கொள்ள முடியாதுங்கிற அந்த எண்ண ஓட்டம் திமுக கழகத்திட்ட இல்லை. பலரும் பிரிசரரா பாஸ்டாட்டே இருந்துட்டு இருக்காங்க. அப்போ நாம 13 வருஷத்துக்கு பிறகு வந்தோம், நீங்க 97 ஆட்சி இழந்தோம், 96ல் வந்தோம், திமுக இதையும் எதிர்கொள்ளுங்கிற அந்த அது தேவை வேண்டியதான். வேற என்ன ஃபார்முலாவை எடுக்கணும், வேற என்ன யுக்தி கையாளணும்? அவங்க தான் எடுக்கணும். பழைய கதையெல்லாம் விட்டுருங்கப்பா. இந்த பிஜேபி பூச்சாண்டி இதெல்லாம் காட்டாதீங்க. அதே போல நீங்க எப்படி என்ன பண்ணலாம், திமுக இதை பண்ணுங்கன்னு ஏதாவது சொல்லுங்களேன். பாஜக எதிர்ப்பு தான் தோத்து போச்சே. சரி, நீங்க பாஜக எதிர்ப்பு டீலிமிட்டேஷனை திமுக தான் கடுமையா எடுத்தாங்க. டீலிமிட்டேஷன் வந்து திமுக ஜெயிக்க வைக்கலையே, தமிழ்நாடு வெல்லுன்னு போட்டாங்க, ஜெயிக்க வைக்கலையே. என்னன்னா ஸ்டாலின் ஒரு நல்ல தலைவர் தான், சாஃப்டான தலைவர் தான், அவர் நல்லா இது பண்ணாரு, அதுல எந்த மாற்றமும் எனக்கு இல்லை. பட் அவங்களோட ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் வந்து அவங்களுக்கு கை கொடுக்கல. இந்த ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டுக்காக அவங்க கூட நின்றவங்க சசிகலா ஜெயிக்கணும், சசிகலா நிற்கணும்னு நினைச்சவங்க. ஸ்டாலின் ஜெயித்ததுனால தான் வந்தாங்க. இப்போ ஸ்டாலின் தோத்ததும் அப்படியே அந்த கூட்டம், அப்படியே அந்த செட்டு வந்து நடராஜன் கூட நின்றவங்க விஜய் கூட போய் நிற்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் எழும்பக்கூடாதுன்னு வைகோவுக்கு சப்போர்ட் பண்ண கூட்டங்கள் தான் அவங்க. கொல்லண்ணா ஐயாலு வடிவேலும் சங்கரையா நாயுடுகாரும் ஏற்கனவே கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் மார்க்சிஸ்ட கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் மலையாளிஸ் நான் சொல்லுவேன். எமர்ஜென்சி எடுத்த கருணாநிதியை விட்டுக்கிட்டு எமர்ஜென்சி ஆதரிச்ச எம்ஜி ராமச்சந்திரன் 77ல் சப்போர்ட் பண்ண கட்சி. அது ஃபேக்டாக தான் நம்ம சொல்லக்கூடிய வழக்கம். அப்போ திமுக இந்த ஒரு டைட்டானிக் ஷிப்டை வந்து திமுக உணரல. பலரும் அங்கே பிரிசனரா பாஸ்டாட்டே இருக்காங்கிறது தான் என்னோட கருத்தா நான் பார்க்குறேன். வர நாட்கள் எப்படி இருக்கும் தாவேகானுடைய பயணம்? பட் ஆரம்ப இதை வச்சு ஒன்றும் முடிவு பண்ண முடியாது. ஓகே, எப்படி அசால்டேட் இப்போ இன்னைக்கு இந்த சூழ்நிலை இருக்கிறாங்க, இந்த மாதிரி தொடருமாங்கிறதெல்லாம் நம்ம போக போக தான் பார்த்து சொல்ல முடியும். இடைத்தேர்தலில் ஸ்டாலின், சீமான், அண்ணாமலை இந்த 3 பேரும் போட்டியிட வாய்ப்பு இருக்குமா? அண்ணாமலை நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி, அண்ணாமலை நான் நிற்க மாட்டாருங்கிறத நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. அதே இதில் வந்து அவர் பெருந்துறையில் நிற்கிறாரு, ஜெயிக்கிறாரு, பெருந்துறையில் அவர் நின்னா 50 விழுக்காடுக்கு மேலே ஓட்டு வரலாம், சர்வே எல்லாம் வருதுங்கிற தகவலாம் வந்தது. அவர் இடைத்தேர்தல் களம் இல்லை. இப்போ விஜய் எடுத்தார்ல இடைத்தேர்தல் களம் இல்லைன்னு. தினகரன் இடைத்தேர்தலில் 50 விழுக்காடு வாக்கு எடுத்தார். ஜெனரல் எலெக்ஷனில் 5.5 தானே எடுத்தார். எம்ஜிஆர் இடைத்தேர்தலில் 55 எடுத்தார். ஜெனரல் எலெக்ஷனில் 30.3 தானே எடுத்தார். ஸோ இடைத்தேர்தல் களம் வேண்டாம். நம்ம வரும்போதே டால் பொலிட்டிக்ஸில் விஜய்க்கு எதிராக 2031 காலத்தில் வந்து 234 தொகுதி கேண்டிடேட் போட்டு அண்ணாமலை முதல்வருங்கிற லெவலில் வர்றது மாதிரி தான் அவங்களோட நடவடிக்கை. இன்னைக்கு 1 வருஷம் விஜயோட ஆட்சியை பற்றி இது பண்ண, ஆட்சியில் நல்ல விஷயங்களும் பண்ணி ஒரு பாசிட்டிவ் பொலிட்டிக்ஸு. இப்போ திமுக, அண்ணா திமுக, விஜய் 3 வந்து டாஸ்மார்க் தலைவர்களாக இருக்கும்போது இவர் வந்து போதை ஒழிப்புங்கிறத கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஆரம்பிச்சு தமிழ்நாடு பொள்ளாச்சி போதை ஒழிப்புங்கிற அந்த இஷ்யூ எடுத்து ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்ல ஒரு அண்ணாமலை போயிட்டு இருக்காரு. அவர் இடைத்தேர்தலுக்குள்ள அண்ணாமலை இல்லை. பொது மக்களவை தேர்தலில் அவருக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கும். கண்டிப்பா டெல்லி பாஜக அவரை தான் பெருசா நினைக்கும் தமிழ்நாட்டில். ஐயா தமிழக பாஜக தலைவர்களே குறிச்சுக்கிடுங்க, வீடியோ பாருங்க, அவரை தான் பெருசா நினைக்கும். நம்மளோட பொறுப்பு அதில்னா அவர் மோடிக்கு எதிராக மக்களவை தேர்தலில் வராமல் அவரை பார்த்துக்க வேண்டிய ஒரு முயற்சி நம்மகிட்ட இருக்கு. அவர் தான் முடிவு எடுக்கணும். அந்த முயற்சியில் நாம இருப்போம். ஸ்டாலினை பொறுத்த அளவில் அவர் இன்னும் அவங்க அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்னங்கிறத அவங்க முடிவெடுத்த மாதிரி வேண்டாமா இடைத்தேர்தலில் திரு ஸ்டாலின் அவர்கள்? இடைத்தேர்தலில் திமுக ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் உள்ள கட்சி தான். ஓகே, அவங்க அதில் ஃபைட்டிங் ஸ்பிரிட் திமுக இல்லைன்னு சொல்ல முடியாது. அண்ணா நகர் மயிலாடுதுறை இடைத்தேர்தலெல்லாம் எம்ஜிஆர் காங்கிரஸ் கூட்டணியை மீறி கலைஞர் ஜெயித்தார. ஸோ திமுக ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை நான் என்னைக்குமே குறைச்சி மதிப்பிடலை. இன்னைக்கும் வந்து சமூக வலைத்தளங்களில் தாவேக அணிக்கு எதிராக திமுக காரங்க தான் சமூக வளங்களில் கடுமையாக இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க சிலவர் கைது ஆகிறதையே நம்ம பார்க்குறோம். ஸோ திமுக வந்து அவங்க ஃபைட்டிங் ஸ்பிரிட் உள்ள கட்சி தான். திருச்சி மட்டும் வந்திருந்தேன்னா ஸ்டாலினே நின்று இருக்கலாம். இப்போ வந்து 7 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும்போது இஷ்யூ வந்து ஏடிஎம்கே சென்ட்ரிக்கா போயிடும். 6 தொகுதி இஷ்யூஸ் வந்து ஏடிஎம்கே சென்ட்ரிக்கா தான் இருக்கு. ஏடிஎம்கே சென்ட்ரிக்கா 6 தொகுதி இஷ்யூ எப்படி இருக்குதுன்னா அம்பாசமுத்திரம், விராலிமலை, மதுராந்தகம்,
பெருந்துறை, கரூர், தாராபுரம் இந்த 6ம் அதிமுக ஜெயித்த தொகுதி. ஆமா, ரெட்டையில ஜெயித்த தொகுதி. விஜய்க்கு செல்வாக்கையும் விசிலையும் உதயசூரியனையும் திருமாவளவனையும் காங்கிரஸையும் எல்லாத்தையும் இந்த கூட்டணியையும் பின்னுக்கு தள்ளி இவங்க முதலிடத்துக்கு வந்த தொகுதி 6 தொகுதி. இந்த 6 தொகுதியில் உள்ள எம்எல்ஏக்கள் வந்து எடப்பாடி மேல உள்ள அதிருப்தியில விஜய்கிட்ட போய் சேர்ந்திருக்காங்க. இங்க ஏடிஎம்கே சென்டிமெண்ட் பிளே பண்ணோம். இவங்க ரிசைன் பண்ணு போனது தப்பா சரியாங்கிறதான் எடப்பாடி முன்வைப்பாரு. அவங்க தரப்புல எழுத்து ஓட்டு போட்டவங்களால தொகுதிக்கு நன்றி கூட தெரிவிக்க போக முடியலைங்கிற ஒரு கருத்தை, ஆனா அவங்க வெற்றி பெற்ற தொகுதி, அதை முன் வச்சு அதிமுக தரப்பு அதுக்குள்ள வந்து இஷ்யூ பேஸ்டா ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த 6 தொகுதிக்குள்ள அதிமுகவுக்கு இஷ்யூ இருக்குது. ஸோ இஷ்யூ வந்து 7 தொகுதியில 6 தொகுதியில ஏடிஎம்கேல இருந்து ரிசைன் பண்ணிட்டு போனது சரியா தப்பாங்கிற இந்த இஷ்யூ வந்து எடப்பாடி கையில இருக்கும். ஓகே. ஸோ எடப்பாடிக்கு இந்த 6ல் இவர் எஸ்சிக்கு சுப்பையா செல்வாக்கான தலைவர், செல்வாக்கான லோக்கல் லீடர், அவர் எல்லா கம்யூனிட்டிலையும் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. எஸ்சிக்கு சுப்பையா இல்லாம மக்களவை தேர்தல் அங்கே 8 விழுக்காடு வாக்கு தான் இது அதிமுக எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த இடம் வந்து அதிமுக சிரமப்படும். இங்க விராலிமலையில் இவர் ஒரு விஜயபாஸ்கர் செல்வாக்கானவர், அங்கே சிரமப்படும். இதை தாண்டி மற்ற 4 தொகுதியிலையும் அதிமுக கடுமையான ஃபைட்டை கொடுத்துடாதான் நான் பார்க்குறேன். அதுவும் மதுராந்தகத்தில் கூட வன்னியர் சமூக மக்கள் வந்து பேசிக்கலாக இரஸ்பெக்டிவ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி எடப்பாடி மேலே பற்றுதலாக இருக்கதாட்டு கிரவுண்ட் லெவலில் அவருடைய தகவல் தெரியுது. ஓகே. அன்புமணி பெரிய ரோல் இருக்குது. அதிமுகவுக்கு பிளஸ் இருக்கு. அப்போ டிஎம்கே விட அதிமுகவுக்கு பிளஸ் இருக்கும். 6 தொகுதியில் 2 தொகுதியில் பேசிக் ஸ்ட்ரக்சர் விராலிமலையிலையும் அம்பாசமத்திலும் குறவுனாலும் மற்ற 4 தொகுதியிலையும் அதிமுக ஜெயித்த 4 தொகுதியிலையும் வந்து அவங்களுக்கு பிளஸ் இருக்காக தான் நான் பார்க்குறேன். இஷ்யூ அவங்கள மையமாக வச்சு என்ன இடைத்தேர்தல் அப்போ தாவேகா வர்சஸ் அதிமுகன்ற மாதிரி. இடைத்தேர்தல் எப்போ வரப்போகுது, வருமா வராமல கூட போயிடலாமே. வராம எப்படி போகும்? கோர்ட்டு கேஸ் முடிஞ்ச பிறகு தானே தேர்தல் வைப்பாங்க. இதுல திரு சீமான் அவர்கள் நம்ம அந்த கேள்வியை சீமான் வந்து தெளிவா ஏர்லி பேர்டு வில் கேட்ச் த பிளேங்கிற இது ஃப்ளைங்கிற இதில் அம்பாசமத்தில் நிற்க போகிறோங்கிறதும் மற்ற தொழிலில் நிற்க போகிறோங்கிறதும் அவர் தெளிவாக அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அவர் ஸ்டாலினை பேசினாலும் நியூஸ் தான், உதயநிதியை சந்திச்சாலும் நியூஸ் தான். நியூஸ்ல அவர் தெளிவாக ரொம்ப நெருக்கம் காட்டுறாரு என்னன்ற ஒரு கேள்வியை வாதத்தை வைக்கிறாங்க. அது எப்படி பார்க்கறது? அது பரஸ்பரம் அண்ணன் சீமான் யாரை பார்த்தாலும் அந்த மாதிரி ரொம்ப நெருக்கம் காட்டுவார், அது உண்மைதான். ஆனா அந்த பொது புத்தியில இருக்கக்கூடியவங்க வேற மாதிரி பேசக்கூடியது எப்படி பார்க்கலாம்? அது பேசத்தானே செய்வாங்க. அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை. கசின் பாலாஜி கூட துறைமுக காஜா திருமணத்தில் பார்த்தேன்னு சொன்னாப்புல ரொம்ப நாள் பழகின மாதிரி ரொம்ப பாசமாக இருந்தாருங்கிற கருத்தை பழகும் விதத்தில் சீமான் ஒரு நல்ல மனிதருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை சொன்னாப்புல அதே மாதிரி அவர் எல்லா இடத்தாலும் பொது இடத்துல உறவு முறையில் பொது வேட்பாளர் ஆயிடுவாரா சீமான்? பொது வேட்பாளர்னு இல்லை, அவர் வந்து அம்பாசமுத்திரம் எலெக்ஷனை அவர் சென்ட்ரிக்காக கொண்டு வரேன்னு நினைக்கிறார். ஓகே. ஒரு லீடர், அவர் சட்டசபைக்குள்ளே போகணுங்கிற லெவலில் அவர் சென்ட்ரிக்காக அவர் கொண்டு வரணும்னு நினைக்கிறார். பட் தேர்தல் ஆணையம் என்ன நினைக்குங்கிறது, கோர்ட்டு கேஸ் இருக்குங்கிறனால எப்போ வருதுங்கிறது ஒரு கேள்விக்குறியாலாம் இருக்கு. நிறைய விஷயங்கள் சார். தமிழக அரசியல் இப்போ சுழன்று கொண்டிருப்பதே ஒரு வட்டம் போட்டு நம்ம வந்து மக்களுக்கு கொடுத்துருக்கோம், மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி ரவீந்திரன். ரொம்ப ஃப்ளூயிட் சிச்சுவேஷனாக தான் இருக்குது மதேஷ். அப்படியா சார்? நிச்சயமா. நன்றி சார். நன்றி மதேஷ்.